நம்ம நடை பழகும்போது நம்ம தாயும் தந்தையும் நம்மளை நடக்க வச்சு அழகு பார்ப்பாங்க. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாதை சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பாதைகள் கரடு முரடாக இருக்கும், மேடும் பள்ளமாக இருக்கும். அப்போது உடனே நம்மளை தூக்கி வச்சுப்பாங்க. அந்த காட்டுலேயும் மேட்லேயும் நம்ம குழந்தை நடக்கக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கப்புறமா அந்த பாதையெல்லாம் நல்ல பாதையாக வரும்போது நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அது திரும்பவும் நம்ம நடக்கிறத அழகை பார்ப்பாங்க. நம்மளால் நடக்க முடியாத ஒரு பாதை வர சொல்ல அவங்க தூக்கிப்பாங்க. அவங்களுடைய மடியில் வச்சு நம்மளை பாதுகாப்பாக கொண்டு வருவாங்க. அவங்க நடந்து வருவாங்க, கல்லுலையும் முள்ளையும். நம்மளை நடக்க விட மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம முருகரும் நம்மளை நடக்க வச்சு அழகு பார்ப்பார். சில சமயம் நம்மளால் சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள் வரும். வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த வாழ்க்கை எனும் பாதை ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார் முருகர்? நீ இரு சொல்லிட்டேன், நம்மளை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் நடக்க ஆரம்பிப்பார். நம்ம வாழ்க்கையோட பிரச்சனைகள்லாம் முருகர் சந்திப்பார், முருகர் சமாளிப்பார். முருகரே எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளை வாழ விடுவார். நீ நடந்து போ மகனே, நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறேன். உன் மனசு என்றைக்குமே புண்படக்கூடாது, உன்னோட பாதங்களும் என்றைக்குமே புண்படக்கூடாது. நீ சௌகரியமாக வாழ்கிறதுக்கு நான் இருக்கேன்டா மகனேன்னு சொல்லுவார் நம்ம முருகர் தந்தை. நம்ம தாய் தந்தை நம்ம மேலே எவ்வளோ அக்கறை எடுத்து நம்மளை இன்றைக்கி வளர்த்து ஒரு ஆளாக்கியிருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா சீரும் சிறப்புமாக வாழ்கிறதுக்கு முருகர் நம்மளுக்கு ஆளாக்குவார். பாதையில் கல் எடுத்து போட்டு பூ தூவுறவங்களும் ஒரு அன்பான மனுஷங்களும் இருக்காங்க. முருகர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவருடைய இரு கரம் இல்லை, அவருடைய 12 கரங்களும் அந்த பாதையில் வைப்பார். இந்த பாதை கல்லும் முள்ளுமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கரத்தை வச்சுருக்கேன், என்னுடைய கைகளில் நீ நடந்து போ. உனக்கு கல்லும் குத்தாது, முள்ளும் குத்தாது, என்னுடைய கைகள் தான் உனக்கு மெத்தையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய 12 கைகளும் நமக்கு நடை பழகிறதுக்காக, நம்ம வாழ்க்கையை கடந்து போகிறதுக்காக கொடுப்பாருங்க. எவ்வளோ அற்புதமான முருகர் நம்ம முருகர்! நினைக்கும் போதே உடம்பெல்லாம் மீசில் இருக்குது இல்லையா? அவரை விட்டால் நமக்கு யாருங்க இருக்காங்க? நல்ல தந்தை நமக்காக இருக்காருங்க, நம்மளை வழி நடத்துறதுக்கு. நிச்சயமாக நம்ம வாழ்வோம், முருகன் அருளால் வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.